அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் சண்டை எப்போ வேணாலும் ஆரம்பிக்கும் சூழ்நிலையில் குவைத் மற்றும் ஈராக்கு இடையே புதிய தகராறு ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படும் தேசிய தின கொண்டாட்டம். அடுத்து குவைத்தில் புகைப்படம் எடுப்பதற்கு தடை, சுற்றுச்சூழல் ஆணையம் அதிரடி உத்தரவு. அடுத்து ஃபிங்கர் வைத்து சென்றால் குவைத் நுழைய முடியுமா? அடுத்து குவைத்தில் மருத்துவர் மற்றும் பல் மருத்துவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதித்த சுகாதார அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்நேரம் சண்டை ஆரம்பிக்க வாய்ப்புள்ளதால் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பு படையை உஷார் நிலையில் வைத்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, குவைத்திற்கு அடுத்த தலைவலியை ஈராக் கொடுத்து வருகிறது. அது என்னன்னா, குவைத்தின் மெரிடைம் கடற்பகுதியில் ஈராக்குக்கும் சொந்தம் என கூறி வருகிறது. இதற்கு குவைத் ஜிசிசி நாடுகளின் உதவியை நாடியதால் இப்போ ஜிசிசி நாடுகளின் செக்ரட்டரி ஜெனரல் ஜாசிம் அல் புதை அவர்கள் மெரிடைம் கடற்பகுதி குவைத் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் சொந்தமானது, இதில் ஈராக் சொந்தம் கொண்டாட முடியாது என ஜிசிசி கவுன்சில் காட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த மெரிடைம் கடற்பகுதிக்கு ஏன் இந்த அளவுக்கு மவுசு இருக்குதுன்னா, இந்த மெரிடைம் கடற்பகுதியில் அதிகப்படியான கச்சா எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் ஈராக்கும் தனக்கு இதில் பங்கு வேண்டுமென சொந்தம் கொண்டாடுகிறது. இப்போ அமெரிக்காரன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இதில் எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கத்தான் ஒவ்வொரு நாடும் அரபு நாட்டில் சண்டையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறும் வகையில் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் மீது ட்ரோன்களை வைத்து படம் பிடிப்பதற்கு எதிராக குவைத்தின் சுற்றுச்சூழல் பொது ஆணையமான EPA புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ட்ரோனை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கும் நபர்களை எச்சரித்துள்ளது. சுலைபேகாத் பீச்சில் பறவைகளை புகைப்படம் எடுக்க தனிநபர் ட்ரோன்களை பயன்படுத்துவதை காட்டும் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் அதிகம் பகிரப்பட்டதை தொடர்ந்து இத்தகைய எச்சரிக்கையை சுற்றுச்சூழல் ஆணையம் விதித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 100ஐ மேற்கோள் காட்டி வனவிலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை தொந்தரவு செய்யும் விதமாக ட்ரோன்களை பறக்கவிட்ட வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் ஆணையம் எச்சரித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க பீச்சில், அப்புறம் இந்த பர் ஏரியாவில் ட்ரோன்களை பறக்க விட்டு வீடியோ எடுத்து மாட்டிக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்று பிப்ரவரி 25 ஹல பிப்ரவரியான தேசிய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முக்கியமாக இன்று இரவும் நாளை பிப்ரவரி 26 இரவும் குவைத்தின் முக்கிய சாலைகளில் குவைத்தி ஆண், பெண், சிறுவர்கள் அனைவரும் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு வாகனத்தில் சுற்றி வருவார்கள். குறிப்பாக இவர்கள் அதிகம் கூடும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்பியாவின் கல்ஃப் ஸ்ட்ரீட் தாங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அதனால டியூட்டிக்கு போகிற நம்ம ஆளுங்க நைட் டைமில் பர்ச்சேஸுக்கு வெளியே போகாதீங்க, ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. விடுமுறையில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லை. குவைத்தில் தேசிய தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொது மன்னிப்பும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் பணியாற்றும் அனைத்து மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் அனைவரும் வைத்தியம் பார்ப்பதற்கு முன்பு குவைத் மருத்துவ உரிமை தேர்வான KMLE, அதாவது குவைத் மெடிக்கல் லைசனிங் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற வேண்டும் என குவைத்தின் சுகாதார அமைச்சர் அகமது அப்துல் வஹாப் அல் அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நோயாளியின் பாதுகாப்பு, அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சையில் உறுதித்தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போனால் திரும்ப குவைத்துக்கு வர முடியுமா, கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு இந்தியா, இலங்கைக்கு சென்றிருந்தால் மீண்டும் குவைத்திற்கு புதிய விசாவில் வரலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பொது மன்னிப்பு வழங்கப்படாமல் ஃபிங்கர் வைத்து போனால் மீண்டும் குவைத்துக்கு வரவே முடியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஃபிங்கர் வச்சு இந்தியா, இலங்கைக்கு சென்றவர்கள் புது பாஸ்போர்ட் எடுத்து புது விசாவுக்கு அப்ளை பண்ணி குவைத்து வர்றாங்க. இதுபோன்று வருபவர்கள் குவைத் ஏர்போர்ட்டில் எடுக்கப்படும் ஃபிங்கரில் மாட்டி வந்த ஃப்ளைட்டில் ரிட்டன் ஊருக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதனால் குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு குவைத்தை விட்டு போனவங்க ரிட்டன் குவைத்துக்கு வராதிங்க. தேவையில்லாமல் உங்கள் பணத்தையும் உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 27,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,000 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு பெங்களூர் 27 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.